இலங்கை ராணுவத்தினருக்கு இந்தியாவில் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் A.K. ஆண்டனி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். There are institutions for the armed forces in many parts of India. So there are institutions outside Tamil Nadu also. So on the one side we will respect the sentiments of Tamil Nadu people, and we will avoid that area. At the same time, in other institutions, we will complete the training as per our commitment. இலங்கை ராணுவத்திற்கு இந்தியாவில் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படும் என்று A.K. ஆண்டனி தெரிவித்திருப்பது குறித்து பல்வேறு கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை இப்பொழுது கேட்டறியலாம். தமிழர் தேசிய இயக்க தலைவர் திரு பழ நெடுமாறன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திரு பழ நெடுமாறன். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரின் கூற்றை நீங்கள் அறிவீர்கள், உங்களுடைய கருத்து என்ன அதற்கு? மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் A.K. ஆண்டனி இவ்வாறு சொல்லியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். ஏற்கனவே பலமுறை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களாக இருந்தவர்களும் இலங்கைக்கு ஆயுத ரீதியான உதவி செய்ய மாட்டோம் என்று பல தடவை வாக்குறுதிகள் அளித்தார்கள். ஆனால் அதை அவர்கள் மீறினார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் இப்போது அங்கே போரெல்லாம் முடிந்த பிறகும் கூட இலங்கைக்கு செய்கிற ஆயுத உதவி என்பது மிச்சம் இருக்கக்கூடிய தமிழர்களை அழிப்பதற்கு பயன்படுவதில்லை. திரு பழ நெடுமாறன் அவர்களுடைய இணைப்பு இடையூறு இருப்பதாகப்படுகிறது. ஐயா சொல்லுங்கள், ஐயா சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. ஏற்கனவே கேரளத்தை சேர்ந்த சிவசங்கர மேனன் போன்றவர்களெல்லாம் ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவே செயல்பட்டார்கள். அதே போல A.K. ஆண்டனியும் எதிராக செயல்படுகிறார். இந்த நிலைமை என்பது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு தமிழர்களை மட்டுமல்ல, உலகம் புறம் இருக்கக்கூடிய தமிழர்களின் உள்ளங்களை ஆழமாக புண்படுத்தி இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பில் அவருக்கு நான் வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். தமிழர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து தமிழகத்தில் வேண்டுமானால் பயிற்சி அளிப்பது தவிர்க்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறாரே, அதற்கு உங்களுடைய கருத்து என்ன? பயிற்சி அளித்தால் என்ன? பயிற்சி இலங்கைக்கு வேறு எந்த நாடும் எதிரி இல்லை. இந்தியாவுதான் அருகில் இருக்கக்கூடிய நாடு. இலங்கைக்கு அளிக்கக்கூடிய பயிற்சி என்பது அங்குள்ள தமிழர்களை குறிப்பதற்கு வேறதற்கும் பயன்படாது. கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் சார்க் நாடுகளில் இலங்கை என்று சொல்கிறார்கள். அதே சார்க் உங்களுடைய கருத்துக்கு நன்றி ஐயா. திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக சுப வீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சுப வீரபாண்டியன். வணக்கம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறாரே, தமிழகத்தை தவிர மற்ற இடங்களில் பயிற்சி அளிக்கப்படும் என்று, உங்களுடைய கருத்து என்ன? அது மிகுந்த கண்டனத்திற்கு உரியது. இலங்கை அரசுக்கு அவர்களின் சிப்பாய்களுக்கு எதற்காக பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதே முதலில் பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா நாடு வேறு எந்த நாட்டுடனும் இப்போது போரில் ஈடுபடவில்லை. எனவே அவர்கள் பயிற்சி பெறுவதெல்லாம் அங்கே இருக்கிற தமிழர்களையும் நம்முடைய மீனவர்களையும் சுட்டுக் கொள்வதற்காகத்தான். இப்படி தமிழர்களை கொல்வதற்கு இந்தியா பயிற்சி அளிக்கிறது என்று சொன்னால் தமிழகம் இந்தியாவில் இல்லை என்று இந்திய அரசு கருதுகிறதா என கேட்க தோன்றுகிறது. இன்னொரு கேள்வியையும் நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசுக்கு இந்தியா தொடர்ந்து பயிற்சி அளிக்கும் என்று சொன்னால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் கூட இந்தியா தொடர்ந்து பயிற்சி அளிக்கலாம். ஏனென்றால் பாகிஸ்தான் ராணுவம் பயிற்சி பெற்று இந்தியர்களை கொண்டுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்கள் இங்கே தமிழர்களை மட்டும் கொல்லலாம் என்று கருதினால் தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையா என்று நாம் உரத்து கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே பாதுகாப்பு அமைச்சரினுடைய அந்த செய்தி மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது, வன்மையான கண்டனத்திற்கு உரியது. பயிற்சி தொடர்ந்து வழங்கப்படும் என்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே சமயம்
தமிழர்களின் குரல்களுக்கு மதிப்பளித்து தமிழகத்தில் மட்டும் அது தவிர்க்கப்படலாம் என்று சொல்லியிருக்கிறாரே, அது உண்மையான அக்கறையாக உங்களை போன்றவர்களின் கருத்துக்களுக்கு அவர் மதிப்பளிப்பதாக எடுத்துக் கொள்ளலாமா? எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஏனென்றால் தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதென்றால் ஸ்ரீலங்கா ஆணவத்திற்கு இந்தியாவின் எந்த மூலையிலும் பயிற்சி அளிக்காமல் இருப்பதுதான் அதற்கான ஒரு விளைவாக இருக்கும். தமிழகத்தை தவிர வேறு இடத்தில் பயிற்சி அளிக்கிறோம் என்பது, எந்த இடத்தில் பயிற்சி எடுத்தாலும் இறுதியில் கொல்லப்படுவது தமிழர்கள் தான். எனவே இந்தியாவின் எந்த ஒரு மூலையில் பயிற்சி அளிக்கப்பட்டாலும் அது தமிழர்களை இழிவுபடுத்துகிற, தமிழர்களை தங்கள் நாட்டு மக்களையே கொல்வதற்கு சம்மதிக்கிற ஒரு செயல் என்று என்னை போன்றவர்கள் அழுத்தமாக கருதுகிறோம். தொடர்ந்து பலவிதமான எதிர்ப்புகளுக்கும் அடுத்தும் கூட இப்படியான வார்த்தைகள் தான் அவர்கள் தரப்பிலிருந்து வருகிறது என்றால் என்ன காரணமாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? திரும்ப திரும்ப மிக தவறான வெளியுறவு கொள்கையை இந்தியா வைத்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஒரு அட்டூழியம் செய்வதென்றால் அதற்காக கும்முடி கொந்தளித்து பேசுகிற இந்தியா ஸ்ரீலங்கா ராணுவம் செய்கிற அத்தனை கொடூரங்களையும் எதிர்க்காமல் இருப்பதோடு ராணுவ பயிற்சியும் கொடுப்பதாக சொல்லுகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழர்களை இந்திய அரசு மதிக்கவில்லையோ என்ற அளவுக்கு இந்த செய்திகள் நமக்குள் ஆழமான வேதனையை ஏற்படுத்துகின்றன. நாம் கட்சி வேறுபாடுகளை எல்லாம் கடந்து தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இது போன்ற செயல்களை கண்டித்தாக வேண்டும். தொலைபேசி வழியாக இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி திரு சுபவீரபாண்டியன். மத்திய அமைச்சர் A.K. ஆண்டனி தமிழகத்தை தவிர பல்வேறு இடங்களில் பயிற்சி மையங்கள் இருக்கின்றன, அவற்றில் தொடர்ந்து பயிற்சிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இலங்கை ராணுவத்திற்கு இந்தியாவில் எங்குமே பயிற்சி வழங்கக்கூடாது என்பது தமிழகத்தில் உள்ள ஒரு சில அமைப்புகளின் கட்சிகளின் கருத்துக்களாக இருந்தன. நம்மோடு தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜா. வணக்கம். பாதுகாப்பு அமைச்சர் A.K. ஆண்டனி இலங்கை ராணுவத்திற்கு இந்தியாவில் தொடர்ந்து பயிற்சி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே, உங்களுடைய கருத்து என்ன? இந்தியா இதுவரையிலும் தொடர்ந்து பின்பற்றி வருகிற நிலையை தான் அவர் மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஆனால் இது ஏற்புடையது அல்ல. இலங்கை குறித்த இந்தியாவினுடைய அரசியல் கொள்கை நிலைகளில் மாற்றம் வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். குறிப்பாக இலங்கையில் போர் நடந்து ஆயிரக்கணக்கில் தமிழ் மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டு ஒரு இனப்படுகொலை நடந்ததற்கு பின்னரும் இன்றைக்கு இலங்கை ராணுவத்தினருக்கு, அப்படிப்பட்ட இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த இலங்கை ராணுவத்தினருக்கு இந்திய அரசு பயிற்சி கொடுப்பது என்பதை எந்த வகையிலும் ஏற்க இயலாது. இது ஏதோ தமிழ் மக்களுடைய உணர்வு என்ற நிலையில் பார்ப்பது கூடாது. இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட ஒரு பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் இது ஒரு இந்திய பிரச்சனை, இந்திய நாட்டினுடைய முழு அக்கறைக்கும் உரிய ஒரு பிரச்சனை. இந்திய அரசு இதனை இந்தியாவினுடைய பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டும். அதை கைவிட்டு இது ஏதோ தமிழ்நாட்டு உணர்வு, தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் உரிய பிரச்சனையாக பார்ப்பது ஒரு சரியான நிலை அல்ல, அது அணுகுமுறை அல்ல. எனவே பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கு அப்படி சொல்லியிருந்தாலும் அதை ஏற்க இயலாது. அந்த நிலையில் மாற்றம் வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும். என்றால் அவர் கூறியிருக்கின்ற தமிழர்களின் உணர்வுக்கு மரியாதை அளித்து தமிழகத்தை தவிர பிற இடங்களில் என்ற வார்த்தை யாரை ஆற்றுப்படுத்த? தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை மதிப்பதாக அவர் சொல்லியிருப்பது நாம் அதனை we should take note of it. But அது மட்டுமே காரணம் அல்ல. இது ஏதோ உணர்வு சம்பந்தமான பிரச்சனை மட்டுமல்ல, இதில் ஒரு அரசியல் கொள்கை நிலை இருக்கிறது. இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை குறித்து இந்தியாவினுடைய நிலை என்ன, அங்கு நடைபெற்ற போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் குறித்து இந்தியாவினுடைய நிலை என்ன, இப்படி போர்க்குற்றங்களுக்கும் மனித உரிமை மீறலுக்கும் காரணமாக இருந்த இலங்கை ராணுவத்திற்கு இந்தியா தொடர்ந்து பயிற்சி அளிப்பது, இந்தியா தன்னுடைய உதவிகளை கொடுப்பது சரிதானா என்ற கேள்விகளுக்கு தான் திரு ஆண்டனி அவர்கள் பதில சொல்ல வேண்டும். தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மதிக்கிறார் என்றால் அவர் மதித்தான் ஆக வேண்டும். இந்தியாவினுடைய எல்லா பகுதி மக்களுடைய உணர்வுகளை மதித்துத்தான் ஆக வேண்டும். இது உணர்வுகளை மதிக்கிறோமா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. இன்றைக்கு இலங்கையில் நடைபெற்ற இந்த கொடுமைகளுக்கு பின்னர் அந்த ராணுவத்திற்கு தொடர்ந்து இந்தியா பயிற்சி கொடுப்பது சரிதானா, இதைதான் அவர் விளக்க வேண்டும். நன்றி திரு டி ராஜா.
நம்மோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு வைகோ. வணக்கம், நான் வைகோ பேசுறேன். பாதுகாப்புத்துறை அமைச்சர் A.K. ஆண்டனி இலங்கை ராணுவத்திற்கு இந்தியாவில் பயிற்சி அளிப்பது தொடரும் என்று கூறியிருக்கிறாரே, உங்களுடைய கருத்து என்ன? மனிதகுல வரலாற்றில் மன்னிக்க முடியாத மாபாதக கொடுங்குற்றத்தை மகிந்த ராஜபக்சேயின் சிங்கள அரசும் சிங்கள ராணுவமும் ஈழத்தின் தமிழர் தாயகத்தில் செய்தது. லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்தது. குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான மக்களை படுகொலை செய்தது. இந்த இனப்படுகொலைக்கு முழுக்க இந்தியா ராணுவ ரீதியில் ஆயுத உதவி அளித்தது மட்டுமல்ல, இந்தியாவின் முப்படை தளபதிகளும் அங்கு சென்று திட்டங்கள் வகுத்து கொடுத்து சேட்டலைட் கேமராக்கள் மூலமாக பதிவு செய்து அவர்கள் நகர்வுகளை, புலிகளை தோற்கடிப்பதற்காக புலிகளையும் அளிக்கிறோம் என்று லட்சக்கணக்கான தமிழர்களையும் அளிக்கின்ற படுகொலையில் கூட்டு குற்றவாளி இந்திய அரசு. அதனால் தான் அதனுடைய கோர முகத்தை வெளிப்படுத்துகின்றார் A.K. ஆண்டனி. ஏற்கனவே நாங்கள் ராணுவ உதவி செய்வோம் என்று அந்த காலகட்டத்திலும் 2008, 2009 கூறினார்கள். இன்றும் இலங்கை ராணுவம் தமிழர் பகுதிகளுக்குள்ளே அது காலூண்டி நிற்பது மட்டுமல்ல, தமிழர் தாயகத்தை அழிக்கின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கிறது, பாலியல் கொடுமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ரத்தம் தோய்ந்த கரங்களோடு தமிழர்களை கொன்ற கொடியவனுடைய அந்த ராணுவத்துக்கு இங்க பயிற்சி கொடுப்போம் என்று சொல்வது இவர்கள் கூட்டு குற்றவாளி. அந்த ஒப்பந்தம் இவர்கள் போட்டுக்கொண்டு செய்தது. இது சோனியா காந்தி ஏவுதலை இந்திய அரசு திட்டமிட்டு செய்தது. அதனுடைய வெளிப்பாடுதான் ஆண்டனி இந்திய ராணுவ அமைச்சருடைய இந்த பேச்சு. இந்திய துரோக முகத்தை அது தோலெடுத்து காட்டியிருக்கிறது. ஆனால் தமிழ் சமுதாயம், தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களே உணர்வுகளை மதிக்கிறோம். இந்தியாவிலே பயிற்சி கொடுப்பதால் தமிழ்நாடு இந்தியா வேறு நாடா, தமிழ்நாடு வேறு நாடா? உலகத்தில் எங்கேயும் பயிற்சி கொடுக்க கூடாது என்பது மட்டுமல்ல, எவனும் உதவக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்னும் ஏமாற்ற முயலாமல் தங்களுடைய உண்மை துரோக முகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆண்டனி. இதுதான் மத்திய அரசு, இதுதான் காங்கிரஸ் தலைவராங்கிற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. தமிழ் இனத்தை அழிப்பதற்கு ஆயுதம் கொடுத்த, மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்த இனக்கொலை கூட்டு குற்றவாளி. அதுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார் ஆண்டனி. நன்றி ஐயா.